இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கோடிங் அண்ட் டீகோடிங். கோடிங் அண்ட் டீகோடிங்கில் பேசிக்ஸ் இப்போ ஸ்டார்டிங் எப்படின்றது தெரிஞ்சுங்க. ஃபஸ்ட் நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க, எக்ஸாமுக்கு என்னன்னே தெரியாமல் அப்ளை பண்ணிட்டு போயிடுறீங்க. இது எப்படி போடணுன்னே தெரியாமல் நிறைய பேர் இருக்கீங்க. சரிங்களா? இப்போ இதில் வந்து டைரக்ட் லெட்டர் கோடிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இது எப்படின்னு தெரிஞ்சுக்கிங்க, பேசிக்ஸ் சொல்லித்தரேன். இப்போ இதில் வந்து லயன் இருக்குது. இந்த லயன் வந்து எப்படி MJPO அப்படின்னு மாறிச்சுன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். இது எப்படி மாறிச்சோ இது எதை வச்சு மாறிச்சோ அதே மாதிரி தான் அந்த டைகர் வந்து இங்கே என்னவா மாறும். ஓகேங்களா? இந்த லயன் வந்து MJPO எப்படி மாறிச்சோ அதே மாதிரி இந்த டைகர் வந்து இங்கே என்னவா மாறுன்றதை கண்டுபிடிக்கிறதா வந்து இந்த கோடிங் அண்ட் டீகோடிங். சரிங்களா? அதே மாதிரி கணேஷ் இப்படி மாறி இருக்குது, அப்போ முருகன்றது என்ன மாறும், இப்போ குட்னஸ்ன்றது இப்படி மாறி இருக்குது, அப்போ கிரேட்னஸ்ன்றது எப்படி மாறும். ஓகேங்களா? அதுதான் வந்து கோடிங் அண்ட் டீகோடிங். சரிங்களா? இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அனாலஜி மாதிரி தான், ஆனால் இது வந்து லெட்டர்ஸ் வந்து இது மாதிரி கொடுத்துருப்பாங்க. இப்போ பாருங்கள், இப்போ லயன் இருக்குது. இப்போ நீங்கள் லயன் வந்து எழுதிடுறீங்க. சரிங்களா? இப்போ லயன் எழுதிடுறீங்க. அந்த MJPO எப்படி மாறுச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கீழே MJPO இது கீழே இதை வந்து ரிலேட்டட் பண்ணி எழுதிக்கிங்க. எல்லாத்துக்குமே இதேமாரி எழுதிக்கிங்க. அப்போ தான் எப்படி வந்துச்சுன்றது கொஞ்சம் திக் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், எல்லுக்கு அப்புறம் என்ன வருது, M. அப்போ இது கூட எல் கூட ப்ளஸ்ஸு 1 ஆட் பண்ணியிருக்காங்க. அப்போ எல் வந்து எம்மாக மாறுது. அப்போ I வருது. ஐக்கு அப்புறம் IJ, I வந்து கூட 1 ஆட் பண்ணிருக்காங்க, IJவாக மாறுது. அப்போ MN. ஓக்கு அப்புறம் P. ஓகேங்களா? இது கூட +1. ஓக்கு அப்புறம் P. எண்ணுக்கு அப்புறம் என்ன வரும், O. MNO. அப்போ என் கூட +1. அப்போ எல்லாத்துலேயுமே +1 ஆட் பண்ணியிருக்காங்க. புரியுதுங்களா? எல் கூட 1 ஆட் பண்ணால் என்ன வருது, M வருது. I கூட 1 ஆட் பண்ணால் J வருது. அப்போ O கூட 1 ஆட் பண்ணால் P வருது. அப்போ N கூட 1 ஆட் பண்ணால் O வருது. அப்போ லைன் வந்து MJPO எப்படி மாறுச்சுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிங்களா? அப்போ டைகர் எப்படி மாறும், வாங்க நம்மளே போடுவோங்களா. TIGER டைகர் இருக்குது. ஓகே, அப்போ இது கூட நம்ம இங்கே எப்படி 1 ஆட் பண்ணமோ அதேமாரி இங்கேயும் 1 ஆட் பண்ண போகிறோம். அப்போ இது கூட +1, இது கூட +1, இது கூட +1, இது கூட +1, இது கூட +1. அப்போ டீக்கு அப்புறம் என்ன வருது, உங்களுக்கு தெரிஞ்சதை போட்டுருங்க. இப்போ ஐக்கு அடுத்தது என்ன வரும், ஐக்கு அப்புறம் J வந்துடும். எல்லாருக்குமே தெரியும் டக்குன்னு. PQRST, டீக்கு அப்புறம் என்ன வரும், PQRSTU. ஓகேங்களா? U வருது. ஜிக்கு அப்புறம் என்ன வரும், H வருது. ABCD, ஈக்கு அப்புறம் என்ன வரும், F வருது. ஆருக்கு அப்புறம் என்ன வரும், S வருது. அப்போ UJHFS. T கூட 1 ஆட் பண்ணால் U, I கூட 1 ஆட் பண்ணால் J, G கூட 1 ஆட் பண்ணால் H, E கூட 1 ஆட் பண்ணால் F, R கூட 1 ஆட் பண்ணால் S. அப்போ லைன் வந்து MJPO எப்படி மாறுச்சுன்னு தெரிஞ்சிங்க, டைகர் UJHF எப்படி மாறுச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஓகேங்களா? இப்போ அடுத்தது கணேஷ் வந்து எப்படி மாறுச்சு அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ இதில் எழுதுன மாதிரியே இங்கேயும் எழுதிக்கிங்க. சரிங்களா? கணேஷ். அப்போ கீழே வந்து FZMDRG. ஓகேங்களா? போட்டுக்கோங்க FZMDRG. இப்போ G வந்து எப்படி F மாறிச்சு, A வந்து எப்படி Z மாறிச்சு, N எப்படி M மாறிச்சு, E வந்து எப்படி D மாறிச்சு, S வந்து எப்படி R மாறிச்சு, H வந்து G மாறிச்சு. இப்போ இங்கே வந்து என்ன பண்ணியிருந்தாங்க, +1 ஆட் பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா? இதில் +1 ஆட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, மைனஸ் பண்ணியிருக்காங்க. புரியுதுங்களா? எஃப்க்கு அப்புறம் என்ன வரும், எஃப்க்கு அப்புறம் G வரும். அப்போ ஜிலேருந்து -1 பண்ணால் என்ன வருது, பேக்கில் வந்தால் F வருது. அப்போ ஏலேருந்து -1 பண்ணி அப்படின்னா ஏக்கு பின்னாடி எதுவுமே கிடையாது. அப்போ அடியில் பேக் சைடில் வருது. அப்போ Z வருது. ஓகேங்களா? அப்போ Nக்கு பின்னாடி M. அப்போ இது எல்லாமே -1 கான்செப்டில் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ முருகன் என்ன பண்ணணும், முருகன் எழுதி -1 போட்டு முருகனுக்கு பின்னாடி என்ன வரும்ன்றதை பார்க்கணும். முருகன் MURUGAN. ஓகேங்களா? LMN. அப்போ எம்முக்கு -1, எல்லாத்துக்கும் -1 போடுறோம். ஓகேங்களா? இது எல்லாத்துக்குமே -1 போடுறோம். அப்போ எல்லுக்கு அடுத்தது, அப்போ எம்முக்கு பின்னாடி என்ன இருக்குது, எல் இருக்குது. அப்போ எல் வரும். யூக்கு முன்னாடி என்ன இருக்குது, -1 பண்ணால் T, P
PQRST அப்புறம் U. ஆருக்கு முன்னாடி என்ன இருக்குது? Q இருக்குது. PQ அதுக்கப்புறம் தான் R. Uக்கு அப்புறம் திரும்பி T. ஓகேங்களா? இப்போ இந்த 4 கண்டுபிடிச்சிருங்க அப்படின்னா ஆப்ஷனில் பாருங்கள், LTQT அப்படின்றது மட்டும்தான் அங்கே இருக்குது. வேறு ஏதாவது ஆப்ஷனில் மாறி இருக்குது அப்படின்னா அதுக்கப்புறம் கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். நீங்கள் LTQT அப்படின்றது ஆப்ஷனில் ஸ்டார்டிங்கில் வந்துருச்சு அப்படின்னாலே நீங்கள் டக்குன்னு அடிச்சிடலாம். அதுக்கு தான் U இருக்குன்னா U தெரிஞ்சு U வந்து TTன்னு வருது. டக்குன்னு கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா TTன்னு நடுவில் கேப் விட்டு ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்கள். அப்படி இருந்ததுன்னா அப்போ அதுதான் ஆன்சர். டக்குன்னு அடிச்சுட்டு போயிட்டு இருக்கோம். நம்ம டைம் ஃபுல்லாக போட்டு வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோன்ற அவசியமே கிடையாது. சரிங்களா? இப்போ அதேமாதிரி இங்கே குட்னஸ் வந்து HNPC ODRT அப்படின்னு மாறிச்சு அப்படின்றத பார்க்கணும். ஓகேங்களா? பார்க்கலாங்களா? அங்கே எழுதுன மாதிரி இங்கேயும் எழுதிருங்க. ஓகேங்களா? இது புரிஞ்சிங்களா? இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்னு தெரியும்ல? சரி, இந்த GANக்கு இங்கே என்ன வரும் அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்த GAN இதில் என்ன வரும்ன்றதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ குட்னஸ் வந்து எப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னா HNPCODRTன்னு இருக்குது. HNPCODRT. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல இங்கே O இருக்குது, இங்கே O இருக்குது, இங்கே N இருக்குது, இங்கே P இருக்குது. அப்போ என்ன பண்ணிருக்காங்க, இங்கே ப்ளஸ் பண்ண மாதிரியோ இங்கே ப்ளஸ் பண்ண மாதிரியோ இங்கே மைனஸ் பண்ண மாதிரியோ இங்கே பண்ணலை அப்படின்றது தெரியுதுங்களா? புரியுதுங்களா? இங்கே O இருக்குன்னா இங்கே என்ன வருதுன்னா அப்போ இங்கேயும் என்ன தானே வரணும், இல்லை இங்கே P வருதுன்னா இங்கேயும் P தானே வரணும். அப்போ இங்கே இருக்க ஓக்கு N வருது, இங்கே இருக்க ஓக்கு P வருது. அப்போ மாறி வருது. அப்போ வேறு ஏதோ மெத்தட் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் அர்த்தம். சரி, பார்க்கும். இப்போ எப்படி பண்ணியிருக்காங்க பார்க்கலாம். ABCDF Gக்கு அப்புறம் H, ABCDF GH, GHனா +1 ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ MNO அப்படின்னும் போது Nக்கு அப்புறம் O அப்படின்னும் போது இங்கே -1 ஆட் பண்ணியிருக்காங்க. ஓக்கு அப்புறம் P, அப்போ இங்கே +1 ஆட் பண்ணியிருக்காங்க. அப்போ இங்கே என்ன வரும்? -1 +1 -1 +1 -1. அப்போ இங்கே ஜிக்ஸாக்காக கொண்டு வந்திருக்காங்க. புரியுதுங்களா? இங்கே ஜிக்கு அப்புறம் H அப்படின்னா +1 பண்ணியிருக்காங்க. ஓக்கு அப்புறம் என்னன்னா -1 பண்ணியிருக்காங்க. ஓக்கு அப்புறம் Pனா +1 பண்ணியிருக்காங்க. அப்போ +1 -1 +1 -1 +1 -1 இப்படின்னு மாற்றி இங்கே பண்ணியிருக்காங்க. அப்படின்னும் போது இந்த கிரேட்னஸ்க்கு என்ன வரும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இதுதான் வந்து கோடிங் அண்ட் டீகோடிங். இதில் வந்து இன்னும் 2-3 டாபிக்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அதையும் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இதுதான் கோடிங் டீகோடிங்கோட பேசிக்ஸ். இப்படி தான் கேட்பாங்க. நீங்கள் டக்குன்னு போடணும். நீங்கள் ஃபுல்லாக உட்காந்து பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. இது 2 இதுக்கு கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா டக்குன்னு அந்த 2 இப்போ ஆருக்கும் இப்போ இங்கே பாருங்கள் ஈக்கும் கண்டுபிடிக்கிங்க. இப்போ ஈக்கு வந்து F வருதுன்னு வச்சுக்கோங்க, இந்த ஈக்கும் F வருதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த மாடல் வச்சு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இங்கேயும் F இந்த எஃப்பும் ஆப்ஷனில் எங்கே இருக்குன்னு போய் பார்த்துட்டு எல்லா 2 இதில் FF இருக்குது அப்படின்னா நீங்கள் போட்டு பார்க்குற மாதிரி இருக்கும். ஒரே ஒரு இடத்துல இங்கேயும் F வருது அப்படின்னும் போது ஆப்ஷனில் டக்குன்னு அடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். வெயிட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. சரிங்களா? இதுக்கு ரொம்ப டைம் கம்மி. ரொம்ப 55 மார்க்கு நம்ம நாலேஜ் போட்டு புழிஞ்சு எடுத்துருவாங்க. ஓகேங்களா? எவ்வளோ டக்குன்னு போட்டு போகிறோமோ அப்போ தான் நம்ம டக்குன்னு அடிச்சுட்டு போயிட்டு இருக்க முடியும். அடுத்த மாடல் பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ அடுத்த பார்ட் பார்த்தீங்கன்னா கோடிங் அண்ட் டீகோடிங்கில் அதே பார்த்தீங்கன்னா லெட்டர் இன்டர்சேஞ்ச். ஓகேங்களா? இப்போ இதில் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்ற பாருங்கள். சரிங்களா? RAJU ராஜுன்னு இருக்குங்களா? ராஜு. இது எப்படி மாற்றி எழுதியிருக்காங்க பாருங்கள். URJA அங்கே முன்னாடி போட்டோல அதேமாரி கீழே எழுதிக்கிங்க. இப்போ RA ராஜா இருக்குன்னா URJA. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, இந்த U இங்கே வந்திருக்கு, இந்த R இங்கே வந்திருக்கு, இந்த J இங்கே வந்திருக்கு, இந்த A இங்கே வந்திருக்கு. அப்படின்னும் போது என்ன பண்ணியிருக்காங்க புரியுதுங்களா? லாஸ்ட் லெட்டரை வந்து இங்கே எழுதியிருக்காங்க. ஃபஸ்ட்டு லெட்டரை எடுத்து இங்கே எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் திரும்பி லாஸ்ட் லெட்டர், அதுக்கு அடுத்து இருக்க லாஸ்ட் லெட்டர் இங்கே எழுதியிருக்காங்க. அப்போ அதுக்கு அடுத்து இருக்க இங்கே ஃபஸ்ட் லெட்டர் எடுத்து இங்கே எழுதியிருக்காங்க. அதனால் URJA இப்படி தான் வந்திருக்கு. புரியுதுங்களா? அப்போ இங்கே பாருங்கள் சத்யான் இருக்குது. இப்போ சத்யான் இருக்குன்னா அப்போ என்ன இங்கே எப்படி வரும் அப்படின்னா, இங்கே என்ன பண்ணாங்க, லாஸ்ட் லெட்டர் எடுத்து ஃபஸ்ட்டு எழுதியிருக்காங்க. அப்போ லாஸ்ட் லெட்டர் எடுத்து ஃபஸ்ட்டு எழுதணும். அடுத்து என்ன பண்ணிருக்காங்க, ஃபஸ்ட் லெட்டர் எடுத்து அடுத்து எழுதியிருக்காங்க.
அப்போ ஃபஸ்ட் லெட்டர் எடுத்து அடுத்து எழுதணும். ஓகேங்களா? அப்போ இதுவும் முடிச்சாச்சு, இதுவும் முடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ணணும், அதே லாஸ்ட்டில் எடுத்து இப்போ ஃபஸ்ட்டு எழுதணும். அடுத்த ஃபஸ்ட் இருக்க எடுத்து அங்கே எழுதணும். இதுவும் முடிஞ்சு, இதுவும் முடிஞ்சு. அப்போ இதை எடுத்து இங்கே ஃபஸ்ட்டு எழுதணும், அடுத்த எடுத்து இங்கே எழுதணும். ஓகேங்களா? இப்படி தான் இங்கே எழுதியிருக்காங்க. புரியுதுங்களா? லெட்டர்ஸை இன்டர்சேஞ்ச் பண்ணுறது தான் வந்து அடுத்த மெத்தட். ஓகேங்களா? இந்த யூவை ஃபஸ்ட்டையும் இந்த ஆர் அடுத்ததும் எழுதியிருக்காங்க. இந்த ஜேவை ஃபஸ்ட்டையும் அந்த ஏவை அடுத்து எழுதியிருக்காங்க. அதே தான் இங்கேயும் எழுதியிருக்கோம். இந்த ஏவை ஃபஸ்ட்டையும் இந்த எஸ்ஸை அடுத்து எழுதியிருக்காங்க. அதுக்கடுத்து இருக்க ஃபஸ்ட்டு இதையும் அதுக்கடுத்து இருக்க ஃபஸ்ட்டு இதையும் எழுதியிருக்காங்க. அதுக்கடுத்து இருக்க ஃபஸ்ட்டு இதையும் அதுக்கடுத்து இருக்க ஃபஸ்ட்டு இதையும் எழுதியிருக்காங்க. புரியுதுங்களா? இப்போ இதில் பாருங்கள், இதில் அப்பான்னு இருக்குது. அப்பா வந்து ஏஏபிபின்னு மாறி இருக்குது. ஓகேங்களா? இதில் என்ன பண்ணியிருக்காங்க, இதுலேயும் அதே தான் பண்ணியிருக்காங்க. இப்போ லாஸ்ட் லெட்டர் என்ன, ஏ. ஓகேங்களா? அடுத்த லாஸ்ட் லெட்டர் என்ன, ஃபஸ்ட் லெட்டர் என்ன, ஏ கொடுத்துருக்காங்க. இந்த லாஸ்ட் லெட்டர் என்ன, பி. இந்த லாஸ்ட் லெட்டர் என்ன, பி. ஓகேங்களா? அப்போ அப்பான்றது எப்படி மாறி இருக்குன்னா ஏஏபிபின்னு மாறி இருக்குது. இப்போ இங்கே மாமான்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போ என்ன பண்ணணும், லாஸ்ட் லெட்ரு இந்த மெத்தடில் ஏ இங்கே வரும். அப்போ ஃபஸ்ட்டு இருக்கிறது இங்கே ஏ வரும், எம் வரும். ஓகேங்களா? அடுத்து என்ன வரும், அடுத்த லாஸ்ட் லெட்ரு இந்த எம், இந்த இது இங்கே ஏ. ஓகே, இப்போ வந்து மாமான்றது இப்போ அம்மா அப்படின்ற மாதிரி சேஞ்ச் ஆகிருக்கு. ஓகேங்களா? புரியுதுங்களா? நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாது, ஏஎம் அப்படின்னு எழுதிடக்கூடாது. சரிங்களா? நல்லா பார்க்கணும், என்ன பண்ணியிருக்காங்கன்றதை பார்க்கணும். இப்போ என்ன பண்ணிருப்பீங்க நீங்கள், ராஜு அப்படின்னு ஒன்று யூ, அப்போ யூலேருந்து லாஸ்ட் இப்படி போயிட்டாங்களோ டக்குன்ட்டு ஆப்ஷனை அடிச்சிருவீங்க. யூஜேஆர் அப்படின்ற மாதிரி நினச்சி அடிச்சிருவீங்க. ஆனால் வந்து இங்கே லாஸ்ட்டையும் ஃபஸ்ட்டையும் எடுத்து போட்டிருக்காங்க. இப்படியும் கேட்பாங்க. புரியுதுங்களா? இப்போ ராஜுன்னு இருக்குல்ல, இன்னொரு எக்ஸாம்பிள் ராஜுன்னு இருக்குல்ல, இது எப்படி கேட்டிருப்பாங்கன்னா யூஜேஏஆர் இப்படின்னு கேட்டிருப்பாங்க. இதுவும் இருக்குது. இது வந்து லெட்டர் எக்ஸ்சேஞ்ச் தான். இப்படி முன்னாடி போட்டு அப்படி தலைகீழ பின்னாடி போட்டிருப்பாங்க. அதேமாதிரி ஆப்ஷன்லேயும் அதுவும் இருக்குது. அந்த மாதிரியான கொஷினும் கேட்பாங்க, இந்த மாதிரியான கொஷினும் கேட்பாங்க. இப்போ இதுவும் இதே மெத்தட் கொஷின் தான். இப்போ இதில் பாருங்கள், இதில் என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள், அப்பா. இப்போ அப்பான்றது இருக்குது. ஓகேங்களா? இப்போ அப்பான்றது இருக்குது, இங்கேயும் வந்து அப்பானே இருக்குது. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, நான் சொல்லியிருந்தேன்ல இந்த மெத்தட் யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த ஏபிபிஏ இப்போ தலைகீழ ரிவர்ஸில் கொண்டு வராங்க. ஏபிபிஏ இப்படி போட்டோன்னா அப்பான்னு தான் வரும். அப்போ மாமாவை தலைகீழ ரிவர்ஸ் கொண்டு வந்தீங்கன்னா ஏஎம். ஓகேங்களா? ஆனால் ஆப்ஷனில் அம்மான்னு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஆப்ஷனில் அம்மான்னு கொடுத்துருப்பாங்க. அப்படி அம்மான்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மாமான்றது மாறும்போது எங்கள் அம்மான்னு மாறிச்சுல, இதே மாதிரி நினச்சிக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, டக்குன்னு அம்மான்ற ஆப்ஷனை அடிச்சிருவீங்க. என்ன பண்ணியிருக்காங்கன்றதை கண்டிப்பாக நீங்கள் போட்டு பார்க்கணும். ஓகேங்களா? சரிங்களா? இப்போ இதே மாதிரியே வச்சுங்க, மாமான்றதை என்ன பண்ணுறாங்க, அப்படியே அம்மாவை மாறிச்சு இந்த லாஸ்ட் இதை இங்கே போட்டிருக்காங்க, இந்த ஃபஸ்ட் இதை இங்கே போட்டிருக்காங்க, இந்த லாஸ்ட் இதை இங்கே போட்டிருக்காங்க, ஃபஸ்ட் இதை போட்டிருக்காங்க. இதையும் போடுவோமே, லாஸ்ட் இதை இங்கே போட்டிருக்காங்க, ஃபஸ்ட் இதை இங்கே போட்டிருக்காங்க, லாஸ்ட் இதை இங்கே போட்டிருக்காங்க, ஃபஸ்ட் இதை இங்கே போட்டிருக்காங்க. அப்போ எப்படி வருது, ஏஏபிபின்னு வருதுங்களா, ஏஏபிபின்னு வருது. ஆனால் வந்து இங்கேயும் பாருங்கள், அதுமாதிரி லாஸ்ட் இதை இங்கே போட்டிருக்காங்க, ஃபஸ்ட் இதை இங்கே போட்டிருக்காங்க, லாஸ்ட் இதை போட்டிருக்காங்க, ஃபஸ்ட்டு இதை இங்கே போட்டிருக்காங்க. இது வந்து இந்த மெத்தடில் போடும்போது அம்மான்றது வருது. ஓகேங்களா? ஆனால் இங்கே எப்படி கொடுத்துட்டாங்க, அப்பானே வருது. அப்படின்னும் போது இதை ரிவர்ஸ்லேருந்தே போயிருக்காங்க. ஓகேங்களா? ஏபிபிஏ அப்பா, ஏபிபிஏ அப்பா ரிவர்ஸில் வந்தனால தான் திரும்பி அப்பானே வருது. சரிங்களா? இங்கே ரிவர்ஸில் வராமல் இந்த மெத்தட் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா ஏஏபிபின்னு வந்திருக்கும். ஓகேங்களா? புரியுதுங்களா? இப்போ இங்கே ரோஸ்டர் ORATS அப்படின்னு மாற்றிருக்காங்க. இப்போ இந்த ரோஸ்ட் இருக்குல்ல, இந்த ரோஸ்டர் ORATS அப்படின்னு மாற்றிருக்காங்க. இங்கே என்ன வந்திருக்கு, ORATS அப்படின்னு மாற்றிருக்காங்க. அப்போ என்ன ஆகிருக்கு, இந்த ஆர் இந்த இடத்துக்கு வந்திருக்கு, இந்த ஓ இந்த இடத்துக்கு வந்திருக்கு, இந்த எஸ் இந்த இடத்துக்கு வந்திருக்கு, இந்த டி இந்த இடத்துக்கு வந்திருக்கு, நடுவில் இருக்க ஏ மட்டும் அப்படியே இருக்குது. புரியுதுங்களா? ORATS. அப்போ இது இங்கே இன்டர்சேஞ்ச் ஆகிருக்கு, இது இங்கே இன்டர்சேஞ்ச் ஆகிருக்கு, சென்டர்கள் அப்படியே இருக்குது. இது இங்கே இன்டர்சேஞ்ச் ஆகிருக்கு, இது இங்கே இன்டர்சேஞ்ச் ஆகிருக்கு, சென்டர்கள் அப்படியே இருக்குது. அப்படின்னும் போது பர்ஸ்ட் என்ன வரும் அப்படின்றத கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? பர்ஸ்ட்டுக்கான ஆன்சர் என்ன வரும்ன்றத கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? இதேமாதிரி அடுத்த மாடல் ஒன்று இருக்குது, அந்த மாடலையும் பார்ப்போம். ஓகேங்க, இதுக்கு முன்னாடி கோடிங் அண்ட் டிகோடிங்கில் 2 மாடல் பார்த்துட்டோம். இதில் அடுத்த மாடல் நம்பர் அண்ட் சிம்பிள் கோடிங். ஓகேங்களா? இதில் பார்க்கலாங்களா, ஏஜ்டு. ஓகேங்களா? AGED அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் நம்பர் வந்து 1754 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? புரியுதுங்களா? இது எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்றத பாருங்கள். ஏ ஆல்ஃபபெட் லெட்டரில் ஃபஸ்ட் லெட்டர் ஏவா,
1 ஓகேங்களா. ஜி ஜி வந்து 7வது லெட்டர் ஓகேங்களா. இ வந்து 5வது லெட்டர், டி வந்து 4வது லெட்டர். புரியுதுங்களா. ஏ வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர், பி சி டி இ எஃப் ஜி, ஜி வந்து 7வது லெட்டர், ஏ பி சி டி இ, இ வந்து 5வது லெட்டர், ஏபிசிடி 4வது லெட்டர் ஓகேங்களா. அப்போ அதே மாதிரி ஹெட்டுக்கு என்ன வரும் ஓகேங்களா. இப்போ இ இருக்குது, இக்கு 5 இருக்குது, ஹெச் விட்டு இப்போ வந்து ஏபிசிடி இஎஃப்ஜி ஹெச், ஹெச் வந்து 8வது லெட்டர். இதெல்லாம் நீங்கள் வந்து ஏ டு இசட் வரைக்கும் வந்து நம்பர்ஸ் என்னன்றதை ஒன்று மனப்பாடம் பண்ணிக்கிங்க. மனப்பாடம் பண்ண முடியலையா, எக்ஸாம் போனோடனே ஏபிசிடி எழுதி நம்பரை சைடில் போட்டு வச்சுருங்க ஓகேங்களா. இப்போ ஹெச் வந்து 8வது லெட்டர் 8. அப்போ இ ஆல்ரெடி இங்கே தெரியும், இ வந்து 5வது லெட்டர் அப்படின்னும் போது 5. ஏ தெரியும், ஏ 1வது லெட்டர் 1. டியும் தெரியும், டி வந்து 4வது லெட்டர் அப்போ 4 ஓகேங்களா. புரியுதுங்களா. ஏஜ்டு 1754, ஹெட்டு வந்து 8514 ஓகேங்களா. இப்போ அதே தான் இங்கேயும். பெட்டு பி வந்து 2வது லெட்டர் ஓகேங்களா. இ வந்து 5வது லெட்டர், டி வந்து 4வது லெட்டர். அப்போ கேஜி அப்படின்னும் போது என்ன வரும், ஏபிசி. சி வந்து 3வது லெட்டர், ஏ வந்து 1வது லெட்டர், ஜி வந்து 7வது லெட்டர், இ வந்து 5வது லெட்டர். அப்போ 3175 புரியுதுங்களா. இப்போ பெட்டு எப்படி நம்பர் புரியுங்களா. ஏபிசிடியில் இருக்க என்ன நம்பரோ அந்த நம்பர் எனக்கு கொடுத்துருக்காங்க சரிங்களா. அப்போ கேஜி சி வந்து 3வது இடத்துலனால அதை 3, ஏ 1வது இடத்துல 1, ஜி 7வது இடத்துல இருக்கனால 7, இ 5வது இடத்துல இருக்கனால 5 புரியுதுங்களா. ஏபிசிடி ஆல்ஃபபெட் லெட்டரில் எத்தனாவது இடத்துல இருக்கோ அந்த நம்பர் எங்கே கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. இது வந்து நம்பர்ஸ், இப்போ தான் நம்பர் கண்டுபிடிக்கிறது. இப்போ வந்து சிம்பிள் கோடிங் அப்படின்னு ஒன்று இருக்குது, கோடிங்லேயே சிம்பிள். இப்போ லேம்புன்னு இருக்குது, எல்லுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, எல்லுக்கான சிம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க, இந்த சி கொடுத்துருக்காங்க. ஏக்கான சிம்பிள் ஆஷ் கொடுத்துருக்காங்க, எம்முக்கான சிம்பிள் அட்டு கொடுத்துருக்காங்க, பிக்கான சிம்பிள் பிஏ கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கோங்க. பாம்புன்னு இருக்குது ஓகே. பிக்கான சிம்பிள் என்ன இங்கே கொடுத்துருக்காங்க, பிக்கான சிம்பிள் பிஏ தான் இங்கே வரும். ஏக்கான சிம்பிள் என்ன, ஏக்கான சிம்பிள் ஆஷ், அப்போ ஏக்கான சிம்பிள் ஆஷ். எல்லுக்கான சிம்பிள் என்ன, சி போட்டு ரவுண்ட் போட்டிருக்காங்க சி ஓகேங்களா. எம்முக்கான சிம்பிள் என்ன, அட்டு, எம்முக்கான சிம்பிள் அட்டு. அப்போ இதுதான் இப்படி தான் இது கோடிங், சிம்பிள் கோடிங் வச்சு இப்படி தான் பண்ணியிருக்காங்க ஓகே. புரியுதுங்களா. இப்போ அதுலேயும் அதேமாதிரி பாருங்கள், கிராஸ்ன்னு இருக்குது. சிக்கான சிம்பிள் அட்டு, ஆறுக்கான சிம்பிள் 6, ஓக்கான சிம்பிள் இந்த அட்டு சிம்பிள், எஸ்ஸுக்கு எஸ்ஸு, இந்த எஸ்ஸுக்கும் எஸ்ஸு. அப்போ இங்கே என்ன வரும், எஸ்ஸுக்கு எஸ்ஸே இங்கே வரும். ஓக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஓக்கு இந்த அட்டு சிம்பிள் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. இந்த அட்டு கொடுத்துருக்காங்க. ஆறுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஆறுக்கு ஆறே கொடுத்துருக்காங்க. சிக்கு என்ன கொடுத்துருக்காங்க, சிக்கு அட்டு சிம்பிள், எஸ்ஸுக்கு எஸ்எஸ், சிக்கு அட்டு சிம்பிள், எஸ்ஸுக்கு எஸ். புரியுதுங்களா. இதுதான் வந்து சிம்பிள் கோடிங், சிம்பிள் வச்சு கோட் பண்ணுறது தான் சிம்பிள் கோடிங் ஓகேங்களா. இப்போ ஏஎம்பி மார்ஸ்ன்னு போட்டு 2 இது கொடுத்துருக்காங்க. இதேமாதிரி 2 கொடுத்துட்டு தனியாக ஒரு வேர்ட்ஸ் கொடுத்து இது 2த்துலேருந்து எடுத்து இதில் எழுத சொல்லுவாங்க. புரியுதுங்களா. இப்போ 6 இருக்குங்களா, ஆறு இதில் இருக்குங்களா, 6 இதில் இல்லை, 6 இதில் இருக்குங்களா, இதில் இருக்குது. அப்போ எம்முக்கானது இது, ஏக்கானது இது, ஆறுக்கானது இது, எஸ்ஸுக்கானது இது. அப்போ ஏக்கானது இது, எம்முக்கானது இது, பிக்கானது இது. இப்போ ஏ எங்கே இருக்குது, ஏல என்ன கொடுத்தாங்க சி, இதுலேயும் ஏ என்ன கொடுத்தாங்க சி. அப்போ 2 இடத்துலையும் சி. அப்போ ஏக்கான சிம்பிள் வந்து சி தான் ஓகேங்களா. எம்முக்கான சிம்பிள் ஆஷு, இதில் எம்முக்கான சிம்பிள் ஆஷு, பிக்கான சிம்பிள் அட்டு, இதில் பிக்கான சிம்பிள் அட்டு இல்லை. அப்போ ரேம்ப்ஸ்ன்னு இருக்குது ஓகேங்களா. அப்போ ஆறுக்கான சிம்பிள் என்ன, ஆறுக்கான சிம்பிள் பை ஓகேங்களா. ஏக்கான சிம்பிள் சி, ஏக்கான சிம்பிள் சி, எம்முக்கான சிம்பிள் ஆஷ். புரியுதுங்களா. பிக்கான சிம்பிள் அட்டு, எஸ்ஸுக்கான சிம்பிள் டாலரு, அட்டு டாலர். புரியுதுங்களா. இதுதான் வந்து சிம்பிள் கோடிங். இந்த 3 மெத்தடு தான் கேட்குறாங்க. இது இல்லாமல் எக்ஸ்ட்ரா மெத்தட் இருக்குது. கொஷின், அதாவது கொஷின் பேப்பர் வைஸ் நம்ம பார்க்கும்போது மொத்தமாக பார்க்கும் ஓகேங்களா. கோடிங்கோட டீகோடிங்கோட பேசிக் கான்செப்ட்ஸ் இது தான். இதை தெரிஞ்சாலே ஈஸியாக போடலாம் ஓகேங்களா. தேங்க்யூ.